ஒரு குடமிளகாய் இருந்தால் போதும், இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பரான குடமிளகாய் சட்னி செய்ய முடியும். அந்த குடமிளகாய் சட்னியோட ரெசிபியை தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். இதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு குடமிளகாயை ரஃபாக கட் பண்ணி சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு பவுலில் மாற்றிக்கிட்டேன். அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறம் அது கூட 1 இன்ச் இஞ்சி, 5-6 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து, நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் போல தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல சேர்த்து வதக்கி வச்சிருந்த குடமிளகாய் அதோட சேர்த்து தண்ணி எதுவுமே ஊத்தாம விழுத அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். இப்போ இந்த தாளிப்பை அரைச்சி வச்சிருந்த சட்னியோட சேர்த்தா சூப்பரான சுவையில குடமிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். டாடா, பை.